சுகரபத்ன கதை பார்க்கலாம். காசியில் யஜ்யதத்தர் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு மகன் பிறக்க வேண்டும் என்று சிவ வழிபாடு செய்கிறார். அவ்வாறு செய்யும் பொழுது மனதிலே தயக்கம், இந்த வழிபாடு செய்வதால் என்ன நன்மை என்று தன் பக்தியின் மீதே சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்தாலே பூஜையின் மீது சந்தேகம் வந்தாலே பலன் அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். சிறு பிழை வர வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். குணநிதி என்று பெயர் வைக்கிறார். பெயரில் மட்டுமே குணம் இருக்கிறது. தவறான நண்பர்களின் சேர்க்கை, தவறான வாழ்க்கை முறை. தந்தை வருந்துகிறார். தன் குருநாதரிடம் சென்று கேட்டார். சிவனை வழிபட்டு சந்தேகம் வந்ததால் தீய பழக்கமுடைய குழந்தை பிறந்தது, என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு குரு, தீய பழக்கத்தை விட்டுவிடு என்று சொன்னால் அவன் விடப்போவதில்லை. வாயிலா பறவைகளுக்கு உணவு தரும்படி சொன்னார். தந்தையும் மகனிடம் சென்று செய்ய சொன்னார். சிவசிவ என்று சொல்லி உணவை அளிக்கும்படி சொன்னார். குருநிதி, தருகிறேன், சிவசிவ என்று சொல்லி தரமாட்டேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றான். சரி, உணவை தா என்று சொன்னார். ஒரு நாள் சுகபிரம்ம மகரிஷி குருநிதி கையால் கிளி வடிவமாக முன் தோன்றி பழத்தை சாப்பிட்டார். நல்வினைகள் அவனுக்கு சேர்ந்தது. எனினும் தீய நண்பர்கள் பெருகிக் கொண்டே இருந்தனர். சமுதாயம் அவனை தேடின. காவலர்கள் தேடினர். இருளில் ஓடினான். உயிர் தப்பிக்க சிவாலயத்துக்குள் ஓடினான். சிவராத்திரி அன்று இருளில் ஏதாவது கிடைக்குமா என்று தன் துணியிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து திருடலாமா என்று யோசித்து விளக்கேற்றினான். ஏதாவது கிடைக்குமா, திருடலாமான்னு பார்த்துருக்கான். ஓடி வந்த களைப்பில் அவன் உயிர் பிரிகிறது. சிவனடியார்கள் இதை பார்த்து விட்டு, உயிர் பிரிந்திருக்கிறதே என்றார். ஆத்மா பிரிந்து சென்றதும் யமதூதர்கள் வருகிறார்கள். இவன் நிறைய தவறுகளை செய்திருக்கிறான் என்றனர். தேவதூதர்கள் இவன் 2 நல்ல விஷயங்களை செய்திருக்கிறான். ஒன்று ஆலய விளக்கை தன் துணியை கிழித்து ஏற்றிருக்கிறான். 2வது கிளிகளுக்கு உணவு கொடுத்திருக்கிறான். கடவுளின் நாமத்தை சொல்லாததால் பிறவி உண்டு. சிவராத்திரியாக இருப்பதால் நல்ல பிறவி தமன் என்ற மகனாக பிறக்கிறான். அடுத்த பிறவியில், சென்ற பிறவியிலே எதை நினைத்து உயிர் பிரிகிறதோ அந்த நினைவு இருக்கிறது. தினமும் ஒரு ஆலயத்தில் விளக்கேற்றினான். செல்வம் சேர்ந்தது. முதுமை வருகிறது. காசிக்கு புறப்படுகிறான். வேடுவர்களைப் போல சிவனும் சக்தியும் வேஷம் தரித்து வருகிறார்கள். தரிசனம் கிடைக்கிறது. சஞ்சலங்கள் மனதில் தோன்றும் முன்பே ஒரு கண்ணை இழக்கிறான். பறவைகளுக்கு உணவு கொடுத்ததால் கிளி ரூபத்திலிருந்த சுகர் பராசக்தி தோளிலே அமர்கிறார். ஆத்மா அடுத்த பிறவியில் அழகாபுரி மன்னனாக பிறக்கிறான். வைஷ்ணவனஸ் மிகுந்த செல்வம் மிகுந்தவனாக வளர்கிறான். சிவநாமம் நாவால் சொல்லலாம் என்று பாக்கியம் கிடைத்தது. குபேரனுக்கு 3 பிறவி தேவையாக இருந்தது அவனுக்கு சிவனின் நாமத்தை சொல்வதற்கு. பதவி பறிபோனது. வினை வேலை செய்தது. குபேரன் ஐயோ காசு காசு என்று கூறினான். பறவைகளுக்கு உணவு கொடுத்த புண்ணியம் கண்டு கிளியை கண்டு துரத்துகிறான். காசு காசு என்ற சொல் காசி காசி என்று ஆனது. வினை தீர்ந்தது. மீண்டும் குபேரன் ஆனான். இது சுகபிரம்ம ரிஷியோட கதை. சுகபிரம்ம ரிஷி குபேரனுக்கு எப்படி குருவாக இருந்து அவனுக்கு காத்து ரட்சித்தாரோ, அவனோட தீய செயல்களை உணர்ந்து அதுக்கப்புறம் நல்வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு நல்லது கொடுத்தாரோ, அது மாதிரி நம்மளும் சுகபிரம்ம ரிஷியை கேட்டுக்கலாம். நம்ம 1000 தவறுகள் பண்ணியிருக்கலாம். போன பிறவிலையும் சரி, இந்த பிறவிலையும் சரி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாக கேட்டுக்கலாம்.